Hey friends, welcome back to the channel Bindi Design. இன்னைக்கு நவராத்திரியோட டே 9 and சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டே 9 இல்ல கம்ப்ளீட் பண்ண போறோம் டே 9. ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் வித் பிங்க்குங்க. இந்த ஒரு சாரீ வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான புட்டாஸ் வருது. இந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பூ டிசைன்லாம் வருது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில், தெரியுதுங்களா இந்த பூ டிசைன். அப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் பிங்க் கலரில் ஜக்காட் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் ஒர்க் வச்சு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பின்னாடியும் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு வந்து அந்த ஹேங்கரில் மாட்ட மாட்டேன். இந்த இலகி வந்துட்டு இருக்கனால நான் இந்த ஒரு பின் கிளிப்பு, துணிக்காயிற கிளிப்பு வச்சு குத்தி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் 2 ஸ்கேலப் ஒர்க் மாதிரி. ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னேன், ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இனி இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்தா தான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வரும். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து ஒரு குட்டியான பைப்பிங் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சாரி வந்து கம்ப்ளீட் லுக்கில் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பர்பிள் கலர் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட 9 நாளும் வெற்றிகரமாக வந்து நாமளும் முடிச்சிட்டோம். அண்ட் நவராத்திரி வரதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து நம்மளுக்கு என்ன அந்த கலர் குறிக்குது அப்படின்னா பக்தி. நம்மளுக்கு இனி வர நாட்களில் கடவுளோட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நம்ம ஒன்றி போகணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்போவுமே மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை வச்சுக்கணும், அதாவது ஒரு ஆம்பிஷன். இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இதை வந்து பண்ணிடணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல சில பேர் வந்து அப்படியே நம்மளுக்கு ஒரு வழியே தெரியாமல் நான் எங்கடா போய் நிற்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வித்தின் திஸ் மந்த்துக்குள்ளார கிடைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்தது வந்து நல்ல ஒரு பவருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அதிகாரம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான முழு பொறுப்பு நீங்களே எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தோட வாங்க இன்னைக்கு ஸ்டைலிங் வீடியோ எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேக்கப் போட்டுடலாம். மேக்கப்புக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்கான ஒரு மேக்கப் லுக் தான், ரொம்ப ஜாஸ்தி போடுறது கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கலாம். ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் இங்கே லாரியல் பேரிஸோட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹையர்லானிக் ஆசிட் ப்ளம்பிங் டே க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு மெய்பிலினோட ஃபிட்மி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த ஒரு நவராத்திரியில் டே 9ல் நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன வீடியோ பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், உங்களோட சப்போர்ட் நீங்கள் எப்படி தெரிவிக்கலாம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும். இல்லை நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நிறைய பேர் வந்து வியூ பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் அதையும் சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. மேபிலினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலரை வச்சு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிடலாம். பெருசாக டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை, கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்னெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், இப்போ பெட்டர். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதையும் வந்து ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேபிலினோட இந்த 30 hours துணி மேட் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட் அழகாக பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, எனக்காக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. காமிக்கிறேன் உங்களுக்கு, அதை சொல்லணும்னு தோணுச்சேன். அண்ட் இன்னைக்கு வந்து போடுற ஜும்கா இருக்கேன், அது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட், எனக்கு பிடிச்சி. நான் வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த ஜும்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தனியாக பர்சனலாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாரியல் இன்ஃபாலிபிளோட இந்த ஒரு ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன் பவுடர் தான் வந்து போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்லாவே உடஞ்சிடுச்சு. ஸோ இந்த பவுடர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான மேக்கப் லுக் தான். எனக்கு இப்போ என்ன போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர்பார்லேருந்து இந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். எனக்கு இந்த கான்டோரிங்லாம் இன்றைக்கி வேணாம்னு தோணுது. ஓகேங்களா?
ஸோ வேணும்னா நம்ம ஹைலைட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஹைலைட்டர் இல்லாமலே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து சேனலில் சொல்லியிருந்தேன்ல, இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட் வந்து பாஸ் பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூடவே வந்து மெயினாக என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அடுத்தது ஐப்ரோஸ் போட்டு முடிச்ச பிறகு ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் வந்து லாக்மே அப்சல்யூட்டோட ஷைன் லைன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லிக்விட் தான் ரொம்பவே பர்சனல் ஃபேவரட். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட். அப்படியே வந்து ஐலிட்ல வந்து இந்த லைட்டான ஒரு பிங்க் ஷேடை வந்து, அதாவது ப்ளஷ்ஷை வந்து எடுத்து இப்படி லிட்ல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ என்னோட சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். இதை நீங்கள் ஸ்மோக்கி ஐ லுக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் மஸ்காராக்கு வந்து மேப்ளினோட ஸ்கை ஹை மஸ்காரா வந்து போடலாம். அமேசானில் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த சேல் அப்போ உங்களுக்கு 1500 டாப் பிராண்ட்ஸில் 50 to 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். 3 lakh + ஸ்டைல்ஸில் உங்களுக்கு நல்ல டீல்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த டைம் பீரியடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லிப்ஸ்டிக்கு வந்து நான் ஒரு பியூட்டிஃபுல் ரெட் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆன் டாப் ஆஃப் இட் இந்த மேப்ளினோட விநாயகர் லிங்க் வந்து போட போகிறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அண்ட் இந்த லுக்கு ஒரு லூமி மேட் ஃபினிஷில் இருக்கு இல்லையா. ஸோ இது இன்னுமே நல்லா டால் அடிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். தென் மறக்காமல் ஹைலைட்டர் வந்து போடணும். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து சுகரோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மேக்கப் லுக்கு எவ்வளோ குயிக்காக முடிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இது எந்த பிகினராக இருந்தாலும் இந்த லுக்கை வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. அண்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு வெர்சடைல் ப்ராடக்ட்ஸ், எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் நல்லாவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ என்னோட வீட்டுக்காரர் ஆசையாக எனக்கு வந்து பொட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு இந்த மாதிரி பொட்டு வந்து என்னோட வேன்டியில் வச்சுக்கிறதுக்கு, இல்லை எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களுக்கும் பொட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஆனால் வந்து சச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு அந்த மரூன் கலர் குட்டி பொட்டு, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் வந்து எங்கே போனாலும் வாங்குவேன். பட் நான் சாரிக்கு மேட்சிங்கான பொட்டு தான் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் தன்மை குட்டிக்கும் அவளுக்கு ட்ரெஸ் பண்ண பிறகு அவளுக்கு மேட்சிங்கான அந்த சாரிங்கிற பாருங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான பொட்டு வந்து வச்சு விட்ருவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்ட்டு தனியாக இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 அட்டை ஆஃப் பொட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கல்லுப்புட்டு தான், ஆனால் கலர் கல்லுப்புட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பொட்டுங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அவர் வந்து ஷாப்பிங் போனப்போ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தார். ஸோ இதுவும் வந்து எல்லாமே குட்டி பொட்டு, கல் பொட்டு அண்ட் பிளெயின் பொட்டும் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா சஜி ஒரு பொட்டு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் கிஃப்ட்டு இது வந்து தோடுங்க. ஸோ தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு தோடு பாருங்கள். ஐயோ சான்ஸே இல்லை, கோல்டே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த தோடு தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக லக்ஷ்மி அம்மா வந்து உள்ளார அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கூண்டுக்குள்ளார. எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஸ்டைல் தான். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கோல்டன் ரோப் வந்து கடைகளில் கிடைக்கும், லேஸ் கடையெல்லாம் கேட்டு பாருங்கள், இல்லை பட்டன் ஹவுஸ்லலாம் வந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து நல்லா மேலே வந்து ஒரு கோல்டன் த்ரெட் வந்து அப்படியே சுற்றி 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 நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜடையோட பின்னிக்கோங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக அது வந்து நார்த்தில் வந்து இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக ஒரு போரிங் ஹேர் ஸ்டைல் இல்லாமல் வித்தியாசமாக நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்படி வந்து போட்டிருக்கேன். இன்னும் பர்ஃபெக்ஷன் வந்து பண்ணும்போது எனக்கு நான் இது அப்படியே ரேண்டமாக வந்து போட்டுட்டேன். பட் மித்தவங்களுக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ண முடியாத சுச்சுவேஷனால நான் இப்படி வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? பட் எனக்கு இதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு திஸ் இஸ் கோயிங் குட். அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இங்கே வந்து பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இது வந்து வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், நான் இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ அதையும் வந்து போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வந்து என்னோட ஜும்கா போட்டதே எனக்கு ரொம்ப லைக் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட், பட் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இது கூட வந்து ஒரே ஒரு ஜுவல்லரியை மட்டும் பேரப் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் லுக்கும் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபுல் லுக் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சர்ப்ரைஸில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வர போகுதுங்க. ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, அப்புறமேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ், தோடாகட்டும், அதுக்கப்புறம் வந்து செயின் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு அதோட ப்ளவுஸ் பீஸ் ஆகட்டும், வளையல் ஆகட்டும், பொட்டாகட்டும், எல்லாமே வந்து ஒரு செட்டாக வந்து நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த மந்தோட கிவ்அவே. அதுவும் தீபாவளி ஸ்பெஷல் கிவ்அவே. கூடவே வந்து சர்ப்ரைஸ், அது கூடவே வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அதனால நான் சொல்லலை. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோட நடுவில், அதாவது இந்த மந்த் நடுவில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன் அது என்ன கிஃப்டாக இருக்க போகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ யாருக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அண்ட் மறக்காமல் கமெண்ட் வந்து எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ த ஸ்பெஷல் பர்சன் ஆல்வேஸ் ஹேவ் டு கெட் இட் அப்படின்னு மாதிரி நான் இருப்பேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து போய் சேரணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணி நான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் கிவ்அவேன்னு சொல்லும் போது எக்கச்சக்கமான ஒரே பேரில் வந்து நிறைய பேர் ஐம் த வின்னர்னு சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் என்ன கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கா, அப்புறம் லைக் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த விஷயம்லாம் வந்து நோட் பண்ண பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து கிவ்அவே வந்து சேரும். சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிவ்அவே என்ன அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம எல்லாமே தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ண போகிறோம், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ டான் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நவராத்திரியோட மேக்கப் லுக் இங்கே வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நவராத்திரி வந்து எனக்கு நிஜமாவே இந்த லுக்கெல்லாம் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அந்த கடவுள் எனக்கு வந்து பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து என்னால் முடிக்க முடிஞ்சதுக்கு எனக்கு வந்து அதுக்கு இந்த டிவைன் எனர்ஜிக்கு தான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் வித் தட் நோட், உங்களுக்கும் நீங்களும் வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அக்கா இந்த லுக் நல்லா இருக்கு, இப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங், அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.